வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, பழம், மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டிருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி, அதாவது ஆற்றலை சீத்தாப்பழம் நமக்கு கொடுக்கும். ஸோ சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன மருத்துவ நன்மைகளை சீத்தாப்பழம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. ஸோ மெக்னீசியம் சத்து எல்லாமே இருக்கு. இதனால சீத்தாப்பழம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால பொட்டாசியம் சத்து சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதன் மூலமாக ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமே இருக்காது. ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் அதுவாக இருந்தாலும் சரி, குறை ரத்த அழுத்தம், உங்களுக்கு எந்த பிபி ப்ராப்ளமாக இருந்தாலும் அனைவருமே பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழம் விழுதில் 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால செரிமானத்திற்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவித்து மேம்படுத்தும். அதனால சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவையெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், அதாவது மனநிலையை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை விட்டமின் B6 தான் நமக்கு சுரக்க வைக்கும். ஸோ அந்த விட்டமின் B6 சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால சீத்தாப்பழம் நமக்கு இந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த விட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்து ஆய்வு ஒன்றில் விட்டமின் B6 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் இரட்டிப்பாயிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால விட்டமின் B6 அதிகரிக்கிறதன் மூலமாக மனச்சோர்வு அபாயம் குறைக்கப்படும். அதனால விட்டமின் B6 நிறைந்திருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இல்லாமல் ரிலீஃபாக இருக்கலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கு நம்மளுடைய உணவுகளில் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே ஆரோக்கியமான முறையில் எப்படி நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்க முடியும் அப்படின்ற வழிமுறை தான் கையாளணும். இல்லை அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீத்தாப்பழம் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கும். இது அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு, சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டிருக்கு மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கு. சீத்தாப்பழத்தை தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை பார்த்தோம் அப்படின்னா அதிகரிக்க செய்யறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக சீத்தாப்பழம் இருக்கும். ஆஸ்துமாவை கியூர் பண்ணுகிறது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமாவை தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும். ஏன்னா அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிடும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம். சீத்தாப்பழம் சளியை உங்களுக்கு போக்கிடும். குளிர் காய்ச்சல், இந்த குளிர் காலங்கள்லாம் கூட சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்துமா, காசநோய் கொண்டிருக்கிறவங்களா தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரும்போது சுவாசம் சார்ந்த பிரச்சனை நீங்கி சுவாசம் சார்ந்த பிரச்சனை நீங்க விடுதலை அடைவீங்க. ஸோ விட்டமின் சி நிறைந்திருக்கிறதால சளி பிடிக்குன்னு நீங்கள் பயப்பட வேணாம். அளவுக்கு அதிகமாக சீத்தாப்பழங்களை சாப்பிடும் போது தான் சளி பிடிக்குமே தவிர நீங்கள் அளவோடு சாப்பிடும் போது அது உங்களுக்கு இந்த சளி பிடிக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்தாது. சீத்தாப்பழம் பார்த்தோம்னா எலும்பு வலிமையை உங்களுக்கு மேம்படுத்தும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற படமாக சீத்தாப்பழம் இருக்கு. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்துக்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சத்து சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் நமக்கு பலமடையும். தசை பிடிப்பு இருக்கிறவங்கலாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வலிமையடைய வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம்
இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மூளையினுடைய ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் நமக்கு மேம்படுத்தும். கண் பார்வையும் நமக்கு சீத்தாப்பழம் வந்து மேம்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி டாபிக் வந்து போய்கிட்டு இருக்கு. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சீத்தாப்பழத்தை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. நீரிழிவு நோயாளிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இந்த கிளைசமிக் குறியீடுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எந்த அளவுக்கு உயர்த்துது இல்லை உயர்த்தாமல் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய உணவு தான் இந்த சீத்தாப்பழம் அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ அளவோடு தான் எடுத்துக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மருத்துவ பரிந்துரையின் பேரில் கூட நீங்கள் சீத்தாப்பழத்தை உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவுகளுக்கு ஏற்றது போல எடுத்துக்கலாம். அளவோடு நீங்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மருத்துவ நன்மைகளை சந்திப்போம். நன்றி மக்களே.